ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசாயா 54, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எத்தனை பேர் புரியுது? ஆயுதம் என்ன? கத்தி, எல்லாமே ஆயுதம் தான். உங்களை தாக்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆயுதம் தான். இப்போ அதிகமாக நம்மளை எதில் அதிகமாக தாக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வார்த்தையில் உலகமே உண்டாச்சு. அடிக்கடி அடிக்க மாட்டாங்க, அடிக்கடி குத்த மாட்டாங்க, அடிக்கடி கொலை பண்ண மாட்டாங்க, அடிக்கடி நம்மளால பண்ண மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. ஆனால் அடிக்கடி வார்த்தையில் காயப்படுத்துவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒருவேளை உங்களை காயப்படுத்துகிறவர்கள் வார்த்தையினாலே உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இந்த ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லலை. எந்த ஆயுதமும் சொல்லுங்க, எந்த ஆயுதமும். சின்ன ஆயுதம் குண்டூசி எடுத்து கொடுத்தனா கூட அது ஆயுதம் தான். வல்லவனுக்கு புல்லும், அந்த சின்ன ஆயுதம் புல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தெரியும்? புல்லும் ஆயுதம் என்ன நினச்சிக்கோ. எப்போ அந்த பில்லை பிடிங்கி ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அது இல்லை. புல்லுன்னா என்ன தெரியுமா? அந்த கொம்பை நல்லா ரெண்டு பக்கமும் சீவி அடிப்பாங்க. புல் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ பெருசாக இருக்கும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக எஜ்ஜி சீவி அதை என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க. அதாவது ஒரு பொருள் ஆடுதுன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அடித்து சொருவாங்க. அப்படி ஆடாமல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா அதுதான். நிறைய பேர் நினச்சி பில்லு ஆயுதம் நினச்சிருக்காங்க. பில்லு இருக்குதுல்ல, அதே எடுத்து வல்லவனுக்கு பில்லு ஆயுதம். அதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, புல்லும் ஆயுதம். சின்ன பொருளை எடுத்து கூட காயப்படுத்தலாம். சின்ன ஒரு பிளேட் எடுத்து என்ன பண்ணிடலாம்? அறுத்துருவாங்க. அது எந்த பெரிய பொருள் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர்கள் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாருக்கு போகும்? கீழே வாசிங்க, தெரியும். எங்க அடுத்தது நெக்ஸ்ட் வருது. உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், உனக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் நீ என்ன பண்ணுவாங்கள அப்ப குற்றப்படுத்துவானே. உங்ககிட்ட என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். நம்ம கிட்ட நீதி நியாயம் இல்லை அப்படின்னா நம்ம குற்றப்படுத்த முடியாது. அவன் நம்மளை குற்றப்படுத்திடுவான். நம்ம கிட்ட எந்த குற்றமும் குறையும் இல்லை அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் பண்ணது எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணலாம்? தைரியமா பேசலாம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லலாம். அதனால தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது பரிசுத்தம். நீங்க தானே கவனிக்கிறீங்க எல்லாரும்? நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நியாயம், நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நீதி, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற உண்மை. இது இருந்தாதான் நம்ம யாரும் குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. போடா அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டு போயின்னு இருக்கலாம். இல்லை அப்படின்னா படி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் குற்றப்படுத்தாதபடி வாழணும். பிசாசு தினந்தோறும் போய் தேவ சமூகத்தில் அவன் குற்றப்படுத்துறவனா இருப்பான். உங்களையும் என்னையும் குற்றப்படுத்தக்கூடாது. அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடாது. வேலைக்காரனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அவன் ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரியா கீழ்ப்படிந்து வேலை செய்கிற, கீழ்ப்படிந்து உத்தமமாய் ஒழுங்காய் வேலை செய்வான். ஒரு நாள் கூட அவனுடைய வேலையில் அவன் தவறதே கிடையாது. அந்த வேலைக்காரன் கரெக்டாக போய் குற்றப்படுத்துவான். யார? தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவர் சொல்றாரு, என்னவா? எந்த நாவையும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். கவனிக்கிறீங்களா? இங்கிருந்து வேற என்ன யோசிச்சுக்கிறீங்களா? எந்த நாவையும், நீ எப்பேற்பட்டவனையும் நீ குற்றப்படுத்த முடியும். நீங்கள் குற்றப்படுத்தலாம் அப்படின்னா நீங்க கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம். ஆமென்.
சும்மா தாங்க பேசிட்டு இருந்தேன், சும்மா தான் ஜாலியாக தான் பேசினேன், அதை பிடிச்சிட்டு பேசுகிறா. அப்போ அங்கே மாட்டிக்கிறேன்னு அர்த்தம், அங்கே ஏதோ வார்த்தையை விட்டுட்டுன்னு அர்த்தம். நம்மளை எங்கே பிடிப்பாங்க தெரியுமா? எங்கே லூஸ் டாக் விட்டுருப்போம், அங்கே பிடிப்பாங்க. சும்மா ஜாலியாக சொல்லி பேசியிருப்போம், அதை பிடிச்சிக்குவாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல எப்படி பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம கூட அதாவது எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு, நம்ம கூட நல்லா இருக்காங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட சில உண்மைகளை சொல்லும்போது தான் பிரச்சனை வரும். அவங்க நல்லவங்களும் நம்ம கூடயே இருக்கிறவரெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளை விட்டு தூரம் போகும்போது நம்ம சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், காற்றில் தூச்சிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள அடக்கவே முடியாது. அவங்கள நல்லவங்களாக காட்டிகிட்டே இருப்பாங்க, காண்பித்து கொண்டே இருப்பாங்க. நம்ம குற்றவாளிகளாக காப்பித்து கொண்டிருப்பாங்க. நல்ல அவங்க நம்ம நண்பர்கள் தானே, நம்ம சகோதரன் தானே, நம்ம சகோதரிகள் தானே, நம்மளோட இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவங்க நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருப்போம் பாரு. அதுதான் டேஞ்சரஸ். சொல்லக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது, உன் ரகசியத்தை ஒரு இடத்துல சொல்லாதீங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி சொல்கிறோம், ரகசியத்தை ஒரு இடத்துல சொல்லாதீங்க. வெரி சீக்ரெட், வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இவன் சொல்கிறதுல நான் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காவதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன பண்ணுவ, குற்றப்படுத்துவாய். நீ பண்ண அப்படின்னு குற்றப்படுத்துவாய். அடுத்து சொல்கிறாரு, யாருங்க? அதான் பிரச்சனை. இப்போ இங்கே அடுத்தது மூணாவது டெஸ்ட். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம். அப்போ இது யாருக்கு தான் சொல்லப்பட்டது? ஹலோ, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க சும்மா. மறுபடியும் அந்த இடத்த வாசிங்க. இது கர்த்தருடைய, யாருக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு? அப்போ எல்லாரும் கொடுத்துருக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் சொல்லுங்க. வசனம் மாத்தாது இல்ல. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நீங்க சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஊழியக்காரருக்கு கொடுத்த சுதந்திரம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? நீங்களாகவே விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு செல்லுபடியாகாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்காது. எல்லா வசனமும் எனக்கு தானே அப்படின்னு தெளிவாக சொல்லிச்சு. இது ஊழியக்காரன் கொடுத்தப்பட்ட சுதந்திரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் சபையில் நீங்கள் பங்கு பெறும்போது நீங்களும் அந்த ஊழியக்காரனுடைய அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதுதான்பா. யாருக்கு வாய்க்காது? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டாரு. அப்போ அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் யாரு அப்படின்னா, நீங்களும் நானுமா மாறணும். ஏதோ ஒரு ஊழியத்தில், ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும். நீங்கள் சபையில் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துடுவீங்க, அந்த பிளேஸில் வந்துடுவீங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவார். தண்ணி எடுத்து வைக்கிற ஊழியமாக இருக்கலாம், டீ கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், ஏதோ பாய் போடுற ஊழியமாக இருக்கலாம், பெருக்கிற ஊழியமாக இருக்கலாம், துடைக்கிற ஊழியமாக இருக்கலாம், பைபிளை கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுற வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ந்து செய்யலாம். சுவிசேஷம் என்பது எல்லார் மேலே விழுந்த கடமை. அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யலாம். ஆண்டவர் குறித்து போய் சொல்லலாம். சொல்லும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தை உங்களுடைய நீதியின் வசனமாக உங்களுக்கு நிற்கும். ஆமென். அல்லேலூயா. வசனம் எல்லாருக்கும் பொது தாங்க. ஆனால் எல்லாருக்கும் சில நேரத்தில் சொல்றது இல்லை. சில விஷயங்களை சிலருக்கு தான் சொல்றாரு. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்றால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது என்று. அப்போ நீங்கள் உங்கள் ஆலயத்தில் உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? உங்களை விசுவாசியாகவே பார்த்துக்கிறீங்களா? ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை செய்கிறீங்களா? சபையில் எதனாலும் ஒரு ஊழியத்தை செய்கிறீங்களா? சபையில் தான் செய்யறது இல்லை, கர்த்தருக்கு என்ன ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை செய்கிறீங்களா? 5 வகை ஊழியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. அந்த ஊழியங்கள் எந்த ஊழியம் நீங்கள் செய்கிறீங்க? சிறுவர் ஊழியம் இருக்குது, எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது. இந்த ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் அப்போ தான் என்ன பண்ண முடியும்? உங்களை இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஊழியம் அந்த ஊழியம் அது அழைப்பு. அழைப்பு என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. பொறுப்பு எல்லாருக்கும் வேணும், அழைப்பு என்பது அவரால் அழைக்கப்பட வேண்டும். ஆமென். இது நம்ம சபை, இது நம்முடைய சர்ச்சு, இது ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம். ஒருத்தருக்கு இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் செஞ்சுனா கூட போதும். இன்னைக்கு ஒருத்தருக்கு போயிட்டு ஆண்டவருக்கு சொன்னாலும் அது ஒரு ஊழியம். அப்போ அந்த ஊழியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு செய்யும் போது நிச்சயமாக இந்த வசனத்தின் வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்.
நாம் பெற்ற இந்த இன்பம் வையகம் எல்லாம் பெறணும்னு சொல்றாங்க உலகத்தான். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம மற்றவர்கள் சொல்லும்போது தான் இந்த ஊழியம். ஆமென். ஏதோ வந்தோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம வாழ்நாட்களில் எத்தனை ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? நம்மளால் எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு போகுது? இல்லை நம்மளால் எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போகுது? கணக்கு ஒப்பிக்கும். ஆமென். நம்மளா, அதாவது நான் மறுபடியும் என்னுடைய அப்போலேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உன் நிமித்தமாக 10 ஆத்மா பரலோகம் போலனா கூட பரவாயில்ல, உன் நிமித்தமாக ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். நான் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், உன் நிமித்தமாய் 10 ஆட்கள் பரலோகத்துக்கு போவதை காட்டிலும் உன் நிமித்தமாய் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவங்களா இந்த பூமியில் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம், ஏதோ போனோம் அப்படிலாம் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக கொடுத்த திட்டங்களும் நோக்கங்களும் மிக பெருசு, மிகப்பெரிய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் என்ன பண்ணும்? மேல 2 வசனத்தை வாசிங்களேன். இதோ உனக்கு விரோதமாய் 15ஆம் வசனம் 54:15 ஏசாயா 54:15 இதோ உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் கூடுவாங்களாம்? கூட்டம் கூடுவாங்க. பேதுருக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்க. சபைக்கு அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஒன்றும் செய்ய முடியல. என்னென்னவோ பண்ண முயற்சி பண்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எவ்வளவு பண்ணாங்க, நான் ஒரு குற்றமும் செய்யலைப்பா. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் எப்பா அது என்னால வர கூட்டம் கிடையாதுப்பா. யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ எங்க வந்துருவாங்களாம்? நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம், நமக்கு விரோதமாக பேசுறவங்களை திட்டின்னு உட்காந்துக்கிறோம். அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவங்களுக்காக மன்னிக்கும் போது பக்கத்தில் வந்துடுவாங்களாம். அல்லேலூயா. அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அரசியலில் நீண்ட நாள் நண்பரும் கிடையாது, நீண்ட நாள் விரோதியும் கிடையாது. இன்றைக்கி இந்த கட்சியில் சொல்ல அவனை பயங்கரமாக திட்டுவாங்க, கட்சியில் அந்த கட்சிக்கே போய் சேர்ந்து இருப்பாங்க. மறுபடியும் அந்த கட்சியில் இருக்கும்போது இந்த கட்சியை பயங்கரமாக திட்டுவாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து இந்த கட்சியில் வந்து உட்காந்துருப்பாங்க. அது அரசியல். நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு ஆண்டவர் சொல்றது என்ன? உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் என்னால கூடின ஜனம் கிடையாது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி தேவையில்லாமல் உனக்கு விரோதமாக எதனா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ மொத்தமாக உங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், உங்கள் மொத்த விரோதியும் கூட்டம் கூடி கணக்கு பண்ணி பார்த்தீங்க, மொத்த பேரும் உங்கள் பக்கத்தில் வந்திருந்தால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள இப்போ விரோதியாக இருக்கிறாங்கன்றதுனால ஒரு நாள் அவங்கள குறித்து தரக்குறைவாகவோ மட்டமாகவோ பேசிடக்கூடாது. திடீர்னு வந்து கூடும்போது நம்மளுக்கு வெக்கமாக அவமானமாக போயிடும். தேவன் அதை தான் விரும்புகிறார். உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்காக ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான்ப்பா அவனை உண்டாக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன். கொல்லனை யார் தெரியுமா? யாரு? கத்தி சுத்தி கோடாலி இதெல்லாம் செய்யறான் பாருங்க, கொல்லன். இரும்பு ஆயுதங்களை உருவாக்குறனே அவனை தான் கர்த்தர் சொல்றாரு. அவனே நான் தான் உருவாக்கினேன், அவனை நான் தான் சிருஷ்டித்தேன், அவனை நான் தான் உனக்காக ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கொல்லனை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகம் ஆக்குகிறவனையும் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறவன் நான் தான் சிருஷ்டித்தேன். அவனை குறித்து நீ கவலைப்படாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட அந்த ஆயத்தையை என்ன பண்ணுவேன்? செய்யாமல் பண்ணிடுவேன், அல்லது அந்த ஆயத்தையே மாற்றி அவன் பக்கமாக திருப்பி விட்டுருவேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்னவோ யாரும் பண்ணிட்டாங்க பொழுது, என்னவோ யாரும் செஞ்சிட்டாங்க பொழுது, அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம்.
ஏன் நம்ம சூழ்நிலை மாறவே இல்லை? ஏதோ நமக்கு பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க, ஏதோ நமக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு, நான் அந்நியர்கள் பேசுகிற பேச்சு நான் பேசவே இல்லை, கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு தான் நான் சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் என்னவா இருக்குன்னா, நம்மளுக்கு எதனா பண்ணியிருப்பாங்களோ, அதுக்கு யாருன்னா ஜெபம் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமாம் உங்களுக்கு விரோதமாக யாரும் பண்ணிட்டுக்கிறாங்க, அப்படியா, ரைட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் எதுனா ஒன்று பிரச்சனைனா, எதனா ஒரு இதுனா டக்குன்னு மைண்ட் அப்படியே வச்சுக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை டக்குன்னு நம்ம பிசாசு எதுனா சரி எதுவும் செய்யலை விட்டுருப்பா, உடனே அடுத்தது மைண்ட் என்ன சொல்லலாம் தெரியுமா? பிசாசு எதனா நம்மளுக்கு பண்ணியிருக்குமோ, நம்மளுக்கு எதனா பலவீனத்தை கொடுத்துருக்குமோ, பிசாசு நம்மளை எதனா பண்ணியிருக்குமோ, ஏதாவது செஞ்சுருக்குமோ, நம்மளுக்கே அந்த பலவீனம் வருது. ஏன் நம்மளுக்கு இது? ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இதை வாய்க்காது போகுதுப்பா. அப்ப பிசாசு என்ன செஞ்சிட முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசை பெருமையாக பேசுகிறவர்கள் சீக்கிரமா விடுதலை கொடுக்க முடியாது. விடுதலை கொடுப்பதற்காக பிரயாசப்படுவார்கள் ரொம்ப. அதாவது இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, பிசாசை ஓட்டுறன்ற பேரில் அலக்கழிச்சு அப்படி பண்ணு இப்படி பண்ணு பேரை கேட்டுக்கிட்டு ஊர் கேட்டுக்கின்னு உக்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் நல்ல ஊழியக்காரன். ஒரு வாரத்தில் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் ஊழியக்காரன் கிடையாது. இவனுக்கு வல்லம் கிடையாது, வரங்கள் கிடையாதுன்ற மாதிரி. அவனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கூடாது. கர்த்தருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கண்ணே, அல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கொஞ்சம் கூட மறந்துடக்கூடாது. எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மளை வல்லமுள்ள வரங்களால் நம்மளை முடிச்சு விட்டு இருக்கிறாரு. நீங்கள் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நீங்கள் நானும் வல்லமையான வரங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு இல்லாத இந்த உலகத்தில் அதிகாரம் வேற எவனுக்கும் இருக்காது. பிசாசை பார்த்தா பயப்படுறது, பிசாசை பார்த்தா யோசிக்கிறது, இந்த சீப்ப அவ்வளோதான். அவனுக்கு டைம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. தேவன் மரியாதை கொடுக்காத நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய பேய்ங்க, பெரிய பொல்லாதுங்க, பெரிய பில்லி சொன்னீங்க, அவனை வச்சுட்டாங்க. பெரிய மந்திரக்காரன் கிட்ட போனான், எவன் கிட்ட போனாலும் சரி, பெரிய ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், ரொம்ப பெரியவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வானம் என சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்றாரு. அப்போ அவ்வளோ பெரியவரை வைத்துக்கொண்டு நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா யாரோ தெரியலங்க, என்னவோ தெரியலங்க, எதனால தான் தெரியலங்க, அப்படியே டிப்ரெஷனில் போயிடும் மைண்டு, அப்படியே மனம் அப்படியே கஷ்டத்துக்குள்ளே போயிடும். உடனே டெலிட் பண்ணுங்க ப்ரோக்ராம், எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பிரசன்னத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டங்ஸ்ல உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் கண்டினியூ, 1 மணி நேரம் டங்ஸ்ல ஜெபம் பண்ணி பாருங்க. 2 மணி நேரம் டங்ஸ்ல ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை பார்த்தா பிசாசெல்லாம் அலறும். பிசாசு அலறது ஒரு பெரிய மேட்டரா? அவன் ஒரு ஆளே கிடையாது. அவன் வியாதி, பலவீனங்கள், அந்தகார வல்லமைகள், அசுத்தாவின் வல்லமைகள் எல்லாம் அழிஞ்சு ஓடும். அப்போ டங்ஸ்ல இல்லை. சர்ச்சுக்கு வந்ததான் டங்ஸ், வீட்டில் இருந்தால் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் டங்ஸ், அவ்வளோதான். உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி பாருங்க. 2 மணி நேரம் டெய்லி அந்நிய பாஷையில் பேசி பாருங்க. அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது. வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீ அந்நிய பாஷையில் அதிகமாக ஜெபிச்சு பாருங்க, அக்கினி பாஷையில் பேசி பாருங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு ஒரு கும்பல் சுற்றி இருக்குது. அர்த்தத்தை சொல்லக்கூடாது, அர்த்தத்தை சொல்லணும், பேசக்கூடாது. கள்ள உபதேசிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்நிய பாஷையில் பேசுங்க, அதுக்கு அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல, அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கொள்வார். ஆமென். மணிக்கணக்கில் பேசுங்க. அவங்களுடைய உபதேசம் எப்படி தெரியுமா இருக்கும்? சபையில் பேசக்கூடாதுன்னுவாங்க. ஏன் சபையில் பேசக்கூடாது சொல்கிறீங்க? வீட்டில் போய் பேசு. வீட்டில் பேசுனா அதுக்கு அர்த்தத்தை வீட்டில் தெரியாத அர்த்தம், சபையில் பேசினா தான் அர்த்தம் தெரியும். ஸ்கூலில் தான் சொல்லி கொடுத்தா தான் வீட்டில் படிக்கும் பிள்ளைங்க. நினைக்கிறேன் பள்ளியில் கற்றுக் கொடுத்தா தான் வீட்டில் பிள்ளைகள் படிக்கும். கல்வி அறிவு பள்ளியில் கற்றுக் கொடுக்கணும், அங்கேயே கற்றுக் கொடுக்கணும். எப்படி வீட்டில் பேசும்? சபையில் பேச வேண்டிய இடத்துல சபையில் பேசணுங்க. அது அர்த்தம் அது தூதர்கள் பாஷைன்னு சொல்லியிருக்கு, அது நவமான பாஷைன்னு சொல்லியிருக்கு, அந்த ரகசியம்னு சொல்லியிருக்கு, அது கர்த்தரோட பேசுகிற பாஷைன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்னத்தை அர்த்தத்தை சொல்ல முடியும் நம்மளால? இன்னைக்கு அநேக திருச்சபைகள் அது சபையில் பேசத்தே கிடையாது. எப்படி அப்போ விடுதலையாக இருக்கும்? போய் பாருங்களா, உட்காந்து எல்லாத்துக்கும் நிறையத்துக்குள்ள உட்காந்து இருக்கும். கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, எரிச்சல்னு ஏகப்பட்ட பொல்லாத ஆவி உட்காந்துட்டு இருக்கும்.
அப்போ சபைகள் எப்படி உருப்படும்? எப்படி சபைகள் உருப்படும்? கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க? அந்நிய பாஷை அர்த்தத்தை சொல்லணும், இல்லை பேசக்கூடாது. நீ கற்றுக்கொடு, வீட்டில் வந்து கற்றுக்கொடு. நான் என்ன சொல்கிறேன், சபையில் பேசக்கூடாது சொல்கிறேன், நீ வீட்டில் வந்து கற்றுக்கொடு. இப்படி தான் பேசணும், ஆண்டவர்கிட்ட இப்படி தான் உட்காரணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி கொடுங்க. ஏகப்பட்ட கள்ள உபதேசங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இதெல்லாம் ஆவியானவரோட பேசுறதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது பேசக்கூடாது, பேசணும்ட்டு. தேவ ஆவியை பெற்ற நீங்களும் நானும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து பேசி பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளையை நிறுத்துவார். ஆமென். வரங்களை இல்லையா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, வல்லமைகளை கேளுங்க, வரங்களை கேளுங்க. உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்க. என்ன தாங்க பேசுறது தெரியல, எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுகிறேன். என் முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்துமாவோடும் நான் அவரிடத்தில் அன்பு கூறுவது போல நான் அவரிடத்தில் பேசியிருக்கிறேன்னு சொல்லி பேசி பாருங்க. பலன்க, மிகப்பெரிய பலன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட வாழ்க்கையில கேட்டு பாருங்க, அவங்க பேசுகிற வார்த்தைகள் அந்நிய பாஷை வந்துட்டே இருக்கும். நீங்களும் நானும் பேசினா மிகப்பெரிய பலன்க. அல்லேலூயா. நீங்கள் பலனாக இருந்தால் தான் எதிர்க்க முடியும், பலனாக இருந்தால் தான் அதை மேற்கொள்ள முடியும். உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகணும்னா அதை எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? பலன் வேணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பலன் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவியில் நிரம்பி எப்பொழுதும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். வரலங்க, கிடைக்கலங்க, எவ்வளோ நாள் தான் கிடைக்காம இருக்கும்? அதை பெற வரலாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது நம்ம அதை வாங்கி கொள்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்த முறை அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது தேவை? ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கடைசி நாட்களில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது என்னன்னு கேட்டால், ஆவியானவரோடு நீங்கள் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆமென். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு கேட்டால் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. சில பேருக்கு நம்பிக்கை நம்ம கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இருப்பாரா? அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துறார். ஒரு சில தவறுகளை செய்யும் போது உடனே உள்ள இருந்து ஒரு உணர்வை கொடுப்பாரு. நீ பண்ண தப்புப்பா, நீ பேசுனது தப்புப்பா, நீ பார்த்தது தப்புப்பா, நீ பழகுன தப்பு. உடனே அவர் என்ன பண்ணார்? உள்ள இருந்து கண்டித்து உணர்த்துவார். ஏய், நீ பண்ண தப்பு, வா என்கிட்ட வா. ஆதாம் ஏவாள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தானா அன்னைக்கே மன்னிச்சிருப்பாரு. அவன் கேட்கல, மன்னிப்பு கேட்காம எங்க ஓடிட்டானா? தோட்டத்தை விட்டு வெளியே போறதுக்கு முயற்சி பண்றான். தோட்டத்தில் அத்தி இலைகளுக்குள்ள போய் மறைந்து கொண்டான். ஆண்டவரே, நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, தப்பு, தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க ஆண்டவரே. அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்டதால மன்னிப்பு கிடைச்சிருக்கும். நோவா வரல யாருமே மன்னிப்பு கேட்டதாக இல்லைங்க. மன்னிப்பு கேட்காதனால தாங்க பிரச்சனை. உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் செஞ்சு தப்பு, மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே. உடனே அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் பாவம் பண்ணிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்முடைய வாழ்க்கையில். கையும் களமா பிடிச்சிருவார் ஒரு சகோதரிய. ஆண்டவர் என்ன இவருக்கு தீர்மானத்தை, என்ன இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பயங்கரமான ட்விஸ்ட் அது. இவர் தீர்ப்பு கொடுத்தா ராஜாக்கு பதில் இவர் தீர்ப்பு கொடுத்துறாரு. இவர் ராஜா கிட்ட மாட்டி விட்டலான்னு இவர் மேலே ஒரு பிராத வச்சிலான்ட்டு, இவர் தப்பா தீர்ப்பு சொன்னா இவரை குற்றப்படுத்தலான்னு ஒரு இது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இனி பாவம் செய்யாது. அப்ப என்ன ஆச்சுன்னா, இனி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். மறுபடியும் செய்யக்கூடாது, மறுபடியும் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி நாட்கள். பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து பரிசுத்த ஆவியார் இன்றைக்கு வரலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய விடுங்க. முதல்ல அவர் கிரியை செய்ய விடுங்க. உங்களுடைய எண்ணத்தை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நிறுத்தாதீங்க. ஆவியானவரே, இது கரெக்டா, இது நீங்க அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இதை பண்ணலாமா, என்ன சொல்றீங்க, செய்யலாமா, இது பண்ணலாமா? ஒவ்வொரு காரியங்களும் நீங்க கேட்டு பழகுங்க. அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரோட நீங்க நிமிஷ கணக்கில் உட்காருங்க, மணிக்கணக்கில் உட்காருங்க. நான் சொல்கிறேங்க, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்றீங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பலனும் வல்லமும் இருக்குங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஊழியமாகவே இருக்க முடியாது. மாம்சத்தில் போராடவே முடியாதுங்க, ஆவியில் தான் போராடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியில் பலன் கொண்டவர்களாக இருக்கணும், ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும், ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் என்று வசனம் சொல்லுது. நம்மளோட ஆவியை அவிழ்த்து போட்டக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவிழ்த்து போட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ சட்டையை கட்டி போட்டுறேன், அது போல் அவிழ்த்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது அவிழ்த்து போடாமல், அவிழ்த்துன்னு அப்படின்றதுனா நல்லா எரியிற நெருப்பை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறக்கூடாது, அணைச்சிடக்கூடாது.
அப்ப எரிகிற நீங்கள் எரிந்து கொண்டே இருக்கணும், இன்னும் எரியணும், பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அப்ப நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இன்னும் அதிகமா இருக்கணுமே தவிர குறைய கூடாது. நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்க தான் படணும். நாளுக்கு நாள் நீங்கள் வல்லமையும் வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் குறைந்து கொண்டே போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம், ஒரு ஆயுதம் வருதுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு ஆயுதம் உங்களுக்கு நேராக வருது எப்படி தெரியும்? உங்களுக்கு யார் சொல்லுவா? நீங்கள் ஆவியானவரோட இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு வருது, ஒழுங்காக ஜெபம் பண்ணு. இங்கே ஏன் பேசுகிறாரு, இது எதுக்கு பேசுகிறாரு, உங்களுக்கு ஏன் இதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு? ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளுங்கள் பேசுவார். அல்லது இனி வரும் பிரச்சனைகள் வரும்போது இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வேதத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. ஏதோ கர்த்தர் பேசினாரு அப்படின்னு இல்லை, இன்னைக்கு பேசுனதை வச்சு வருங்காலங்களில் அப்பா இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி நிற்கணும், சர்வாயுத வர்க்கங்களை எப்படி பொடுத்தணும், சர்வாயுத வர்க்கத்தை எப்படி நம்ம போடணும், இதெல்லாம் நம்ம அங்கே இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக பார்த்தோம், பல வாரங்களை பார்த்தோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென்.